ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய ஒரு 70% நாட்டினுடைய வளங்களை 22 பணக்காரர்கள் வசம்தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருக்கு. காங்கிரஸ் தானே அம்பானில வளர்த்து விட்டுச்சு. காங்கிரஸ் காலத்திலும் வளர்ந்தது. இரண்டுக்குமான வேறுபாடு என்னன்னா, இவர்களுடைய சதவீதத்துக்கும் அவர்களுடைய சதவீதத்துக்குமான வேறுபாடு தான். ஒரு 50 ஆண்டு காலமாக காங்கிரஸ்காரர்கள் சேர்த்து வைத்த பொது சொத்துக்களை எல்லாமே முழுக்க முழுக்க தனியார் மயமாக நம்முடைய கண்முன்னால் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். பணத்தெல்லாம் கொண்டு வந்து சாதாரண மக்கள் கொடுக்க சாத்தியமாக கொடுத்த பணத்தில் கொடுத்தது மக்களுக்கு கொடுக்கின்ற பொய் வாக்குறுதியாரு. எங்க அமலாக்கத்துறையை அனுப்பி நீங்கள் ஒரு நிறுவனத்தின் மீது சோதனை போட்டு அவர்களை தேர்தல் பத்திரத்தின் வழியாக பணங்களை வசூல் செய்வது மட்டும் சாத்தியமா அப்படின்னா சாத்தியமாயிருக்கலைங்க. மோடி பதறாரு அப்படின்னு சொல்றாரு. ராகுல் காந்தி கற்பனை பண்ணிக்கிறாரா இல்லையா? ராகுல் காந்தி கற்பனை பண்ணல, மோடி தான் பதட்டமாக இருக்கிறார். இந்தியா கூட்டணி ஜெயித்துருச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வந்துருவாங்க. உனக்கு என்னையா கவலை? வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வர்றான், 5 பிரதமர் வர்றான், அது என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப வந்துருங்கிறத உங்க வாயிலிருந்தே வருது. ஏன் அவர்கள் முன்னேற்றத்திற்கு வர முடியாத சூழல் இங்கே நிலவுகிறது அப்படிங்கிறத கண்டறிவதற்கான ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் தானங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அதை பார்த்து ஏன் மோடி அச்சப்படுகிறார்னா, இப்போ காங்கிரஸ் கட்சி இப்பதான் தோணுச்சு எல்லாம் செய்யணும் அப்படின்னு. இதுக்கு பதில் இருக்கும்போது தெரியலையா? அரசியல்ல இன்னைக்கு நீங்க யாரு? இன்னைக்கு மோடி பிரதமரா இல்லையா? அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன் மோடி ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரதமர் ஆனாரு, அதுக்கு முன்னாடி ஏன் பிரதமர் ஆகலன்னு கேட்டா உங்களுக்கு பதில் இருக்காது. கோவிலை வழிபாடு சார்ந்தவர்கள் ஆதீன கர்த்தாக்களோ அல்லது மடாதிபதிகளோ அல்லது பூரி சங்கராச்சாரியார் போன்றவர்களோ தான் கோவிலை திறந்து வைக்க வேண்டும். ராமர் கோயிலை சொல்றீங்க? ஆமா. நாடாளுமன்றத்தை யார் திறந்து வைக்க வேண்டும்? குடியரசுத் தலைவர் தான் திறந்து வைக்க வேண்டும். ஆனா கோவிலை பிரதமர் திறந்து வைக்கிறார்ல, ஏன் திறந்து வைக்கிறாரு? அவர் என்ன பூசாரியா? நான் கேட்கிறேன். கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் ஏழ்மையில் இருந்து மீண்டு இருக்கிறார்கள் பிரதமருடைய ஆட்சியில். எந்த நாட்டுல? இந்தோனேஷியாவிலையா இல்ல வேற எந்த நாட்டுல? இந்தியால. இந்த புள்ளி விவரம் ஃபேக்ட் நியூஸா உண்மையா? பாஜக காரர்கள் பலன் அடைவதையெல்லாம் நீங்க நாட்டினுடைய வளர்ச்சியை சேர்த்துருவீங்களா? வணக்கம் நண்பர்களே. மோடி அரசு நிறுவனங்களுக்கு கொடுத்த 16 லட்சம் கோடியை மக்களுக்காக கொடுக்க போவதாக ராகுல் காந்தி ஏன் கூறுகிறார்? இது சரியா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகம்பீரன். வணக்கம். ராகுல் காந்தி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்றாரு, மோடி அரசு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கொடுத்த 16 லட்சம் கோடியை எடுத்து சாதாரண மக்களுக்கும் பகிர்ந்து அளிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் சாத்தியமா? முதலாளித்துவத்தை ஒரு மேடு ஒரு இடத்திலே ஒரு பள்ளம் இருக்கிற இடத்திலே ஏன் இது பள்ளமாக இருக்கிறது என்றாலும் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய இதெல்லாம் அள்ளி மேடாக மாற்றி இருக்கிறார்கள் என்கிறதா முதலாளித்துவம். அப்போ ஓரிடத்திலே செல்வம் குவிகிற போது ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய ஒரு 70% நாட்டினுடைய வளங்களை 22 பணக்காரர்கள் வசம்தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களும் தனியார் நிறுவனங்களும் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். அது காங்கிரஸ் காலத்தில் வளரலையா? காங்கிரஸ் தானே அம்பானில வளர்த்து விட்டுச்சு. காங்கிரஸ் காலத்திலும் வளர்ந்தது. இரண்டுக்குமான வேறுபாடு என்னன்னா, இவர்களுடைய சதவீதத்துக்கும் அவர்களுடைய சதவீதத்துக்குமான வேறுபாடு தான். ரெண்டுக்குமான வேறுபாடு என்பது என்னன்னா, நீங்க ஒரு சாதாரண வாகனத்துல பயணிக்கிற போது நீங்க ஒரு டவுன் பஸ்ல போறதுக்கும் ஒரு விமானத்துல போறதுக்குமான வேக வித்தியாசம் அதுக்குள்ள இருக்கிறது. வேகமா போதுங்கிறீங்க? மிக வேகமாக போகிறது. அதாவது நாட்டினுடைய லாபம் தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாவற்றையுமே தனியாரின் பங்குகளுக்கு விற்பது என்பது ஒரு அரசின் கொள்கையாக மாற்றப்பட்டிருக்கிறது. வீட்டுல ஊதாரி ஒருத்தன் இருக்கிறான்னா என்ன செய்வான்னா, வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் கொண்டு அடமானம் வச்சு திம்பான். நாட்டினுடைய தேசத்தினுடைய சொத்துக்களை ஒரு 50 ஆண்டு காலமாக காங்கிரஸ்காரர்கள் சேர்த்து வைத்த பொது சொத்துக்களை எல்லாமே முழுக்க முழுக்க தனியார் மயமாக நம்முடைய கண்முன்னால் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு மோசமான வீழ்ச்சி என்று நான் பார்க்கிறேன். சரி, இந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து சாதாரண மக்கள் கொடுக்க சாத்தியமா? அது கொடுத்த பணத்தெல்லாம் கொடுத்தது மக்களுக்கு கொடுக்கின்ற பொய் வாக்குறுதி தானே. எங்க அமலாக்கத்துறையை அனுப்பி நீங்கள் ஒரு நிறுவனத்தின் மீது சோதனை போட்டு அவர்களை தேர்தல் பத்திரத்தின் வழியாக பணங்களை வசூல் செய்வது மட்டும் சாத்தியமா அப்படின்னா சாத்தியமாயிருக்கலைங்க. எத்தனையோ நிறுவனங்களை மிரட்டி ஒரு ரவுடி முன்னாடி போய் மிரட்டி பணம் வசூலிப்பான். நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எல்லாம் லோக்கல் ரவுடிஸ் மிரட்டி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒரு மாமூல் கேட்பான். போலீஸ்காரர்களும் அதை செய்வாங்க, யூனிஃபார்ம் போட்டவங்களும் அதை மாமூல் கேட்பாங்க, ரவுடிகளும் கேட்பாங்க. இது ரெண்டையுமே நம்ம பார்த்துருக்கோம்ல. ஒரு அரசாங்கமே அதை என்ன செஞ்சிருக்கான், ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா அதை செஞ்சிருக்கிறானா இல்லையா? சட்டப்பூர்வமாகவே திருடுவது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் சட்டத்துக்கு மீறி தான் திருடணும் கிடையாது, சட்டப்பூர்வமாக கூட திருடலாம் அப்படிங்கிறத ஒரு முன்னுதாரணமாக இவங்க கொண்டிருக்கிறாங்க. ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கையில சொல்றது நினைச்சு மோடி பதறாரு அப்படின்னு சொல்றாரு. ராகுல் காந்தி கற்பனை பண்ணிக்கிறாரா இல்லையா? ராகுல் காந்தி கற்பனை பண்ணல, மோடி தான் பதட்டமாக இருக்கிறார். ஏன்னா அவர் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற போது ஒரு இடத்துல சொல்றாரு, இந்தியா கூட்டணி ஜெயித்துருச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வந்துருவாங்க. உனக்கு என்னையா கவலை? வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வர்றான், 5 பிரதமர் வர்றான், அது என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப வந்துருங்கிறத உங்க வாயிலிருந்தே வருது. நீங்க வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வந்துருவாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்?
நீங்கள் ஆட்சியை விட்டு இறங்க போகிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரிந்து விட்டது. வேற ஒண்ணுமே கிடையாது. அணைய போற தீபம் வந்து பிரகாசமா எரியுதுங்கிற மாதிரி. ஏற்கனவே ஒரு முறை வாஜ்பாய் காலத்துல வந்து இந்தியா ஒழுகிறது அவங்க இருக்கா உங்களுக்கு, மொத்தமா பாஜக அணைஞ்சு போச்சு அப்புறம் அந்த தேர்தலில். அதே தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது. எக்ஸ்ரே எடுப்போம், எங்கெங்க யார்கிட்ட சொத்து இருக்குங்கிறது எக்ஸ்ரே எடுப்போம் அப்படின்னு தேர்தல் அறிக்கை சொல்லுது. ராகுல் காந்தியும் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு. மோடி சொல்றாரு, இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தர் இருக்கிற சொத்து என்ன, அவங்களுடைய பொருட்கள் என்ன எல்லாம் பிடுங்கி வெளியே கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதை மக்கள் ஏற்றுப்பாங்கல்ல? தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, தான் திருடி பிறரை நம்பாள்னு சொல்லுவாங்க. என் கையை திருடும் போது அவங்க கையை இப்படி திருடாம இருக்கும். சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தின் மீது கை வைத்தது யார் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே தெரியும். ஜிஎஸ்டியின் வழியாக சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தின் மூலமாக 18% 28% வரைக்கும் வரி போட்டதன் வழியாக மக்களிடத்தில் அத்தியாவசிய பொருள் உணவுப் பொருட்கள் மீதெல்லாம் வரியை வந்து அரிசி மாதிரியான உணவுப் பொருட்கள், தானியங்கள் மீதான உணவுப் பொருட்கள் மீதெல்லாம் கடுமையான வரியை விதித்து விட்டு வைரத்துக்கும் தங்கத்துக்கும் 3% வரி போட்ட ஒரு அரசாங்கம் வேற எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? கார்பரேட்டுகளுக்கு கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு கிடையாது, விவசாயிகளுக்கு ஆதார விலை கிடையாது. இதுதான் இந்த நாட்டினுடைய அவல நிலை. இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடத்துகிறவங்க என்ன சொல்றாங்க, சாமானிய மக்களினுடைய பணத்தை வந்து நாங்க கையாடல் பண்ணிடுவாங்க காங்கிரஸ் வந்தா அப்படின்னு சொல்ற கணக்கெடுப்பதன் மூலமாக பறிமுதல் பண்ணிடுவாங்க. இந்த வேலையெல்லாம் கடந்த காலத்துல செஞ்சவங்க பாஜக தான். பாஜக தான் வந்து என்ன செஞ்சு பண மதிப்பு நீக்கத்தின் வழியாகவும் இது மாதிரி ஜிஎஸ்டியின் வழியாகவும் சாமானிய மக்கள் மீது வரி விதிப்பை வந்து மிக மோசமாக சுமத்தி அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல்ல இருந்து எரிவாயுல இருந்து எல்லாவற்றிற்குமான விலையேற்றத்தை உருவாக்கி சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்தவர்கள் இவங்க. அப்ப நான் எங்களை மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்கிறது தான் அவர் வந்து சுய வரலாறு தான். பக்கத்து இலைக்கு பாயாசம் ஊத்துங்க அப்படிம்பாங்க, கிட்ட வந்து எனக்கு ஊத்துங்கம்பாங்கல்ல, அதே மாதிரி தன் வரலாறு தான் சொல்றாங்க அவங்க எல்லாருமே. முக்கியமா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்து கூட 15 நாளுக்கு அப்புறம் திரு மோடி அதை பற்றி விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி கூட்டத்தில் பேசுகிறாரு, நாங்கள் வந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் இதெல்லாம் சொல்கிறாரு. ஏதோ மோடி ஏதோ அதை பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு இமேஜை, ஒரு பிக்சரை வந்து ராகுல் காந்தி சொல்கிறாரு. இது உண்மையிலேயே மக்களை இந்த தேர்தலுக்காக நம்ப வைக்கிறது தானே? அவங்க உயர் சாதி ஆதிக்க சாதியிலே இருக்கக்கூடியவர்கள், பார்ப்பன பணியா கும்பலாக இருக்கக்கூடியவர்கள், குஜராத்திகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் மட்டுமே, ஒரு 3% பேர் மட்டுமே ஏறத்தாழ ஒரு 97% மக்களினுடைய வாழ்வாதாரத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? பாஜக வந்து ஜாதிவாரி கலவரத்தை தூண்டுகிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதற்காக என்றனா, இப்ப நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்க மருத்துவரை போய் சந்திக்கிறீங்கன்னா அவர் என்ன செய்யறாரு, உங்களுக்கு நெஞ்சு கரிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாரு, ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு அவர் சொல்றாரு இல்லையா? அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது என்னன்னா, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவனுடைய பொருளாதார நிலை என்ன, கல்வி நிலை என்ன, அவனுடைய வாழ்வாதாரம், அவன் அதிகாரத்தை பெற்றிருக்கிறானா பெறவில்லையா, அவன் என்ன சூழல்ல இருக்கிறான், ஏன் அவர்கள் முன்னேற்றத்திற்கு வர முடியாத சூழல் இங்கே நிலவுகிறது அப்படிங்கிறத கண்டறிவதற்கான ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் தானங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அதை பார்த்து ஏன் மோடி அச்சப்படுகிறார்னா, அவர் யாருக்காக வேலை செய்கிறார்னா உயர் சாதி பார்ப்பனர்களுடைய நலன்களுக்காக அவங்க வேலை செய்யறாங்க. அப்ப 90% இந்துக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய கட்சி பாஜக. பிற்படுத்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய பாஜகவினுடைய உண்மை முகம் இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட்ல வெளியே வந்துடும். இந்த மாதிரியான ஜாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக அம்பலப்பட்டு விடணும் அச்சப்படுறாரு. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு இப்பதான் அதெல்லாம் தோணுச்சு, அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. இதுக்கு முதல்ல இருக்கும்போது தெரியலையா? அதுங்க ஏற்கனவே என்ன நடந்தது என்கிறதல்ல அரசியல். அரசியல்ல வந்து இன்னைக்கு நீங்க யாரு, இன்னைக்கு வந்து மோடி பிரதமரா இல்லையா, அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன் வந்து மோடி ஏன் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரதமர் ஆனாரு, அதுக்கு முன்னாடி ஏன் பிரதமர் ஆகலன்னு கேட்டா உங்களுக்கு பதில் இருக்காது. இது வந்து ஒரு அதாவது அரசியலை பொறுத்தவரையில இன்றைக்கு நீங்கள் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம். இன்றைய அப்டேட் என்ன, அவ்வளவுதான். நீங்க நேற்று ஏன் செய்யவில்லை, முந்தா நாள் ஏன் செய்யல, இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு வாங்கி போட்டா அதை நீங்க நன்றி சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு மட்டும் நீங்க சாப்பாடு வாங்கி போறீங்க, நேற்று ஏன் நீங்க வாங்கி போடலன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இன்றைக்கு அவர்கள் செய்வதற்கு மனம் வந்திருக்கிறது, மனம் கனிந்திருக்கிறது, இந்த செயலை செய்ய வேண்டும் என்கிற உணர்வு அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதை பாராட்ட வேண்டியதானே. அது ஏன் நேற்று செய்யவில்லை? என்னது, மற்றவர்கள் செய்யாதவங்க செய்ய முன் வர்றாங்கல்ல. ஏற்கனவே காங்கிரஸ் கூட தான் மாநில உரிமைகளுக்கு எதிராக கடந்த காலங்கள் இருந்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு தலைமை மாறுகிற போதும் அந்த தத்துவத்திற்கு ஒரு சரிபார்ப்பு நடக்கிறது, அவ்வளவுதான். சரி, நேரடியாக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு வழங்கப்படும், மத ரீதியாக இடஒதுக்கீடு வழங்கப்படும் டைரக்டா சொல்றாரு. சில டேட்டா காங்கிரஸ் சொல்லுது, மோடி நேரடி அடிக்கிறாரு. இந்த மாதிரி வந்தாங்கன்னா முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, இந்துக்கள் இருக்கின்ற இடஒதுக்கீடை முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ 2 நாள் நேற்று கூட சொன்ன பேச்சில் நேரடியாக முஸ்லீம்னு சொல்லாட்டி கூட மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. யார் யார் இடஒதுக்கீடுடைய நன்மைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மறுப்பு கொடுக்க போகுது, அவங்களாம் அது மறுக்கப்பட போகிறாங்க அப்படின்னு நேரடியாக சொல்றாரு. இதை காங்கிரஸ் எதிர்கொள்ள முடியுமா? அதாவது இடஒதுக்கீட்டே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய கோட்பாடு.
அவர்கள் முழுக்க முழுக்க என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு சமூகத்திற்குமான சமூக நீதியை வந்து நிலைநிறுத்தக்கூடாது. அரசியல் சாசனத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சமூக நீதியினுடைய அரசியல் சாசனத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர். அதுக்காக தான் நாங்கள் 400 சீட்டு ஜெயிக்கிறோம்னே அவங்க வெளிப்படையாகவே சொல்றாங்க. அவர்களுக்கு என்ன, அதாவது ஆடு நடைகிறதே என்று வந்து ஓனாய் வந்து எதற்காக புலம்ப வேண்டும் என்கிறதா நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அவர்களுடைய உள்நோக்கம் என்ன? அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள். அவர்கள் குடியரசுத் தலைவரே கூட நாடாளுமன்றத்திலே அனுமதிக்காத அளவிற்கு சனாதன கோட்பாடு உடையவர்கள் அவங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, கோவிலை யார் திறக்க வேண்டும்? கோவிலை வந்து வழிபாடு சார்ந்தவர்கள், ஆதீன கர்த்தாக்களோ அல்லது மடாதிபதிகளோ அல்லது பூரி சங்கராச்சாரியார் போன்றவர்களோ தான் கோவிலை திறந்து வைக்க வேண்டும். ராமர் கோயிலை சொல்றீங்க? ஆமா. நாடாளுமன்றத்தை யார் திறந்து வைக்க வேண்டும்? குடியரசுத் தலைவர் தான் திறந்து வைக்க வேண்டும். ஆனா கோவிலை பிரதமர் திறந்து வைக்கிறார்ல, ஏன் திறந்து வைக்கிறாரு? அவர் என்ன பூசாரியா? நான் கேட்கிறேன். நீ தலைமை, இந்தியாவினுடைய தலைமை அமைச்சரா? நீ தலைமை பூசாரியா? நான் கேட்கிறேன். நீ பூசாரி வேலை பார்க்கறதுக்கு அந்த நாட்டுக்கு வந்த நீங்க இந்த நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் நீங்க பிரதமராக ஆக்கப்பட்டிருக்கீங்க. வளர்ச்சி இந்தியா, வளர்ச்சி நாயகன் என்று ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டுமானம் செய்த நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க. வளர்ச்சியை பத்தி பேசாம நீங்க கோயில் திறப்புலாக்க போறீங்க. சரி, குடியரசுத் தலைவர் தான் நாடாளுமன்றத்தை திறந்து வைக்கணும். நீங்க அங்கேயே போய் மடாதிபதியை கொண்டு வந்து வைக்கிறீங்க. அப்ப பூசாரியை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தை திறந்து வைக்கிறதா? நாடாளுமன்றத்துக்கு போய் வந்து நாடாளுமன்றத்தை வந்து திறந்து வைக்க வேண்டிய குடியரசுத் தலைவரை கைவிட்டு விட்டு நீங்க ராமர் கோயிலை போய் பிரதமர் திறந்து வைக்கிறதா? ஒரு முரண்பாடு இல்லையா அது? இந்த நாட்டுல மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னா என்ன விமர்சனம்? மக்கள் எங்கெங்க ஏத்துக்கிட்டான்? ஏறத்தாழ வந்து 2450 கோடிக்கு மேல தனியார் ஊடகங்களுக்கு வந்து வாரி வழங்கி விளம்பரங்களை தந்து இந்திய ஊடகங்கள் மொத்தமே படுத்தே விட்டானையா அப்படின்னு வந்து 23ஆம் புலிகேசில வடிவேலுக்கு சொன்னது மாதிரி இவங்க மொத்தமாவே இந்த ஊடகங்களை சாய்த்து விட்டார்கள். உண்மை பேசுவதற்கு எந்த ஊடகமும் தயாரல்ல. தமிழ்நாட்டிலேயே வெக்கங்கட்ட பல ஊடகங்கள் என்ன சொன்னா, பாஜக 18% வந்துடும், 25% வந்துடும், 5 சீட்டு வந்துடும், எவ்வளவு பொய்களை வந்து உச்ச நாச்சம் இல்லாத பொய்களை சொன்னாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊடகங்கள் சொன்னானா இல்லையா? அப்ப இந்த பொய்களை ஏன் சொல்லுகிறார்கள்னா, அந்த முதலாளிகள் விலை போயிருக்கிறார்கள், அந்த ஊடகங்கள் விலை போய் இந்திய ஊடகம் மொத்தமே படுத்தே விட்டானையாங்கிற மாதிரி இருக்கான். ராகுல் காந்தி கூட்டத்தில் கூட சொல்றாரு, பல்வேறு இடங்களில் பிற்பட்ட வகுப்பினர் இடம் இல்லை அப்படின்னு சொல்ல, ஊடகங்கள் கூட பிற்பட்ட வகுப்பினர் முக்கிய பொறுப்புகள் இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. அது இப்பதான் தெரிஞ்சதா? நீங்க திரும்ப விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஐஏஎஸ் பாஸ் பண்ணவன வந்து நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, ஏன் போன வருஷம் பாஸ் பண்ணலாம்னு கேக்குறீங்க. இந்த வருஷம் நீட் பாஸ் பண்ணவன ஏன் நீ போன வருஷம் பாஸ் பண்ண? இது ஒரு கேள்வியே அல்ல. இது நீங்க சொல்றது பிற்படுத்தப்பட்டவர் இதற்கான நியாயத்தை இப்பொழுது அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அவ்வளவுதான். அந்த குரல் இப்பொழுதாவது வந்ததே என்று ஆறுதல் அடைவதற்கு பதிலா உனக்கு இப்பதான் தெரிஞ்சா இப்ப கூட தெரியாத கட்சி இருக்காங்க இல்லையா, பாஜக இருக்கு இல்லையா, பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து ஊடகங்கள்ல இல்ல, உச்ச நீதிமன்றங்கள்ல இல்ல, உயர் நீதிமன்றங்கள்ல இல்லைங்கிறதை குறித்து பேசுவதற்கு பாஜக தயாரா இருக்கிறதா? இல்ல. அப்ப இவர் பேசுகிறாரா என்பது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு சக்தி வந்திருக்கிறது, ஒரு புதிய ஆற்றல் வந்திருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். நீங்க வளர்ச்சி பத்தி சொன்னீங்க, பல்வேறு உலக அமைப்புகள் கூட பாராட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் ஏழ்மையில் இருந்து மீண்டு இருக்கிறார்கள் பிரதமருடைய ஆட்சியில். எந்த நாட்டுல? இந்தோனேஷியாவிலையா இல்ல வேற எந்த நாட்டுல? இந்தியால. இந்த புள்ளி விவரம் வந்து ஃபேக்ட் நியூஸா உண்மையா? இல்ல, ஒரு பெரிய நிறுவனங்கள் ஒண்ணும் இல்ல. இப்ப ஆனா நாங்க 4 கோடி பேருக்கு வந்து வேலை வந்து நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க தொகுதியில எத்தனை வீடு கட்டியிருக்கீங்கிற வந்து நிரூபணத்தை கொடுங்கள் என்று ப. சிதம்பரம் அவர்கள் கேட்டாரா இல்லையா? முன்னாள் மத்திய நிதியமைச்சர் கேட்டாரா இல்லையா? அதற்கு ஆதாரத்தை சமர்ப்பித்து விட்டார்கள் அவங்க. ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா இன்றைய கணக்கெடுப்பு என்ன சொல்லுகிறது? 84% இளைஞர்களுக்கு இந்தியாவிலே வேலை வாய்ப்பு இல்லை என்பதை அவர்களுடைய ஆய்வறிக்கை தானே சொல்லுது, அரசாங்கத்தினுடைய அறிக்கை தானே சொல்லுகிறது. அப்புறம் எங்கனக்குள்ள 40 கோடி பேர் நல்லா இருக்கானா? 40 கோடி பேர் என்னது RSS உறுப்பினர்கள் நல்லா இருக்கிறதெல்லாம் 40 கோடி பேர்ல கணக்குல சேர்த்துருவீங்களா? பாஜக காரர்கள் வந்து பலன் அடைவதையெல்லாம் நீங்க வந்து நாட்டினுடைய வளர்ச்சியை சேர்த்துருவீங்களா? காங்கிரஸ் கூட சொல்லுது பல லட்சம் கோடீஸ்வரர்களை உருவாக்கும் அப்படின்னு. ஏன் கோடீஸ்வரர்களை உருவாக்கணும் காங்கிரஸ் சொல்லுது? ஏங்க, கோடீஸ்வரர்களை உருவாக்குவோம் என்பது ஒரு பொதுவான டைலாக்குங்க. அதாவது நாட்டினுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவோம் என்று சொல்வதற்காக மக்கள் மொழியில கோடீஸ்வரர்களை ஆக்குவோம்னு சொல்றதாங்க. இதை போய் நீங்க வந்து நேரடியான அர்த்தத்துல வந்து அதுக்காக முதலாளிகளை உருவாக்குங்கிற அர்த்தம் அல்ல அதற்கு. நாட்டினுடைய பொருளாதார நிலையை நாங்கள் மேம்படுத்துவோம், வறுமை கோட்டை வந்து நாங்கள் அழிப்போம் என்கிற ஒரு கருத்தை தான் அவங்க வந்து கோடீஸ்வரர் ஆக்குவோம் என்கிற வார்த்தையில சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி நேரடியாக கம்யூனிஸ்ட் கட்சி போல் செயல்படுகிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போல் செயல்படுகிறது, மார்க்சிய எண்ணங்களை முன் வைக்கிறது அப்படின்னு மோடி விமர்சனம் பண்றாருல்ல. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கை போல் இருக்கிறதுன்னு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை பார்த்து சொன்னாரா இல்லையா? இப்போ உங்களுக்கு ஏன் வயிறு எரிகிறது? முஸ்லீம்கள் என்று சொன்னாலோ கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னாலோ உங்களுக்கு ஏன் வயிறு எரிகிறது என்றால், நீங்கள் அதானி அம்பானியினுடைய காலடியிலே கிடக்கக்கூடிய அடிமைகள். நீங்கள் ஆரிய அடிமை, RSS அடியாளுகளை பார்க்கக்கூடிய ஆள்.
நீங்கள் சாதாரண மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எதிரானவர். அதனாலதான் உங்களுக்கு நீங்கள் கம்யூனிஸ்டை எதிராக பார்க்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? தொழிலாளர்களை எதிராக பார்க்கிறீர்கள் அர்த்தம், உழைக்கும் மக்களை எதிராக பார்க்கிறீர்கள் என்று அர்த்தம், சிறுபான்மை மக்களை எதிரிகளாக பார்க்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிறிய கூட்டமாக, அதாவது அரசியல் அதிகாரத்திலே வலிமையற்றவர்களாக இருக்கிறவர்களை மீண்டும் மீண்டும் ஒடுக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்ப நீங்க தவறான வலதுசாரி பாசிச சிந்தனையிலே நீங்கள் ஒரு ஹிட்லரை போல் இருந்திருக்கிறீர்கள் என்பதற்கான சாட்சியம் இந்த அறிக்கை. முக்கியமாக சொல்றாரு மோடி, சொல்றாரு காங்கிரஸுடைய வெளிநாடு வாழ் காங்கிரஸ்காருடைய தலைவர் பிட்ரோடா சொன்னதை பத்தி, இறந்து போன பிறகு இறந்து போனவருடைய சொத்துக்கள் கூட அரசாங்கத்தையும் எடுத்துக்கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட பகுதி அப்படின்னு. நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே சொத்துக்களை பறிப்பார்கள், இறந்து போனாலும் சொத்துக்களை பறிப்பார்கள் அப்படின்னு நேரடியாக மோடி சொல்றாரு. ஆனா காங்கிரஸ் பிட்ரோட கருத்திலிருந்து பின்வாங்க விலகிருச்சு, அது அவருடைய கருத்து அப்படின்னு. இந்த மாதிரி இறந்து போனவர்களுடைய சொத்து கூட பறிப்பாங்க காங்கிரஸ் அப்படின்னா மக்கள் எப்படி ஆதரிப்பாங்க? அதாவதுங்க, ஒன்று மத கலவரத்தை தூண்ட வேண்டும், இல்லை என்றால் ஆதாரமற்ற பொய்களை சொல்ல வேண்டும். இதுதான் பாஜகவினுடைய ஒரு ஸ்டைல். அதாவது எப்பவுமே என்ன செய்வான்னா, இருக்கிற மசூதியை இடிப்பான், இல்லாத ராமர் பாலத்தை இடிக்காதே என்பான். இவ்வளவுதான் இந்துத்துவம். இந்துத்துவம் என்பது என்னன்னா, முழுக்க முழுக்க பொய்களால் கட்டுமானம் செய்யப்பட்டது. சாதாரண இந்துக்கள் வேறு, சங்கிகள் வேறு. சாதாரண இந்துக்கள் பக்தர்கள். அவங்க கள்ளழகர் திருவிழா நடக்கிறது மதுரையில் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒன்று கூடி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நீர்பந்தல் வைத்து, மோர்பந்தல் வைத்து, எல்லா குளிர்பானங்களும் கொடுத்து எல்லாரையும் வரவேற்கிறாங்க. ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு ஒரு தாய்மாமன் சீரை போல எடுத்துக்கொண்டு போய் இந்துக்கள் போய் அந்த விழாவிலே கலந்து கொடுக்கிறார்கள். இதுதான் பக்தர்கள். கலவரக்காரர்கள் வேறு, பக்தர்கள் வேறு. உங்களுக்கு பாஜகவில் இருக்கிறவர்கள் கலவரக்காரர்களை தவிர அவர்கள் உண்மையான பக்தர்கள் கிடையாது. அவர்களுக்கு தேசபக்தியும் கிடையாது, தெய்வ பக்தியும் கிடையாது. இரண்டின் பேரால இந்த நாட்டை ஏமாற்றுகிற ஒரு மோசடி கும்பல் வைங்க. ஆனா முக்கியமாக மோடி சொல்றது என்னன்னா, இடஒதுக்கீடு தொடர்பாக பார்க்கும் பொழுது பட்டியலின மக்கள், SC ST பிரிவினருக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் பறிக்கப்பட்டு மாற்று மதங்களுக்கு கொடுக்குது. நேரடியாக ஒரு முஸ்லீம்களுக்கு தான் சொல்றாரு கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்படி இருக்கும்போது பட்டியலின மக்கள் எப்படிலாம் காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுப்பாங்க? பட்டியலின மக்களுக்கு மோடி யார் என்று தெரியாமல் இருக்கிறதா? அம்பேத்கரினுடைய அரசியல் சாசனத்தை அழிப்பதற்காக RSS முயற்சி செய்கிறது. அதற்காகத்தான் மோடி வேலை செய்கிறார் என்பதை பட்டியல் இனத்தினுடைய தலைவர்களுக்கு புரியாதா? ஏன் சனாதன ஒழிப்பு மாநாட்டை, ஏன் திருமாவளவன் எதற்கு தொடர்ந்து சனாதனத்தை எதிர்ப்போம் என்கிற, ஒழிப்போம் என்கிற கருத்தை ஏன் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறாரு? சனாதனம் யாருடைய கருத்து? அம்பேத்கர் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவரா? வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவரா? பட்டியலின மக்கள் அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, தீண்டத்தகாதவர்களாக ஆனதற்கு காரணமும் வர்ணாசிரமம் தானே. பாஜகவினுடைய கோட்பாடு தானே அவர்களை பட்டியலின மக்களாகவே மாற்றியது. நீங்கள் தலித்தை ஜனாதிபதி ஆக்கினேன் என்று சொல்லுகிறீர்கள், அவரை ஏன் நீங்கள் தலித்தாக ஆக்கினீர்கள் என்கிற கேள்விக்கு யாராவது பதில் இருக்கிறதா யாரிடமாவது? அப்ப வர்ணாசிரம கோட்பாட்டின்படி, சனாதன கோட்பாட்டின்படி ஜாதிய தீண்டாமையை வலியுறுத்தக்கூடியவர்கள் பட்டியலின மக்களை காப்பாற்றி விடுவார்களா? அம்பேத்கரினுடைய அரசியல் சாசனம் காப்பாற்றுமா? மோடியினுடைய மோசடிகள் காப்பாற்றுமா? யார் காப்பாற்றுவா பட்டியலின மக்களை? ஆனா இந்த மாதிரியான ஒரு ரொம்ப வேகமா சூடாக நடந்து கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் அறிக்கை குறித்து, ராகுல் காந்தியுடைய பேச்சு குறித்து மோடி சொல்கின்ற அம்சங்கள் அங்கிருக்கின்ற மக்களிடையே அதிக அளவுக்கு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா இல்லையா? 10 ஆண்டு காலத்திலே மோடியை தான் சாதித்த ஒன்றை கூட சொல்ல முடியாமல் முழுக்க முழுக்க இந்த நாட்டை சீரழித்து அவருடைய வரலாற்றை மறைப்பதற்கு கலவரங்களை இது நடத்தியதை தவிர, மணிப்பூர் கலவரத்தை நடத்தியதை தவிர, சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை சூறையாடியதை தவிர அவருக்கு சொல்வதற்கு சாதனைகளே இல்லை. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, காங்கிரசின் மீது இட்டு கட்டி பல பொய்களை சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் கடந்த காலத்திலே ஏதாவது இஸ்லாமியர்களுக்கு என்று ஏற்கனவே பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து இடஒதுக்கீட்டை வழங்கி இருக்கிறார்களா? இந்தியாவிலே ஒரு இஸ்லாமியர் நாட்டினுடைய தலைமை அமைச்சராக, பிரதமராக வர முடியுமா? ஜம்மு காஷ்மீரை தவிர ஏதாவது ஒரு மாநிலத்திலே இந்தியாவிலே ஒரு இஸ்லாமியர் முதலமைச்சர் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் எந்த அடிப்படையில இந்த கருத்தை சொல்லுகிறீர்கள்? நான் என்ன கேட்கிறேன்னா, காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரத்தை தூண்டவில்லை, வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டவில்லை, அவ்வளவுதானே தவிர காங்கிரஸ் என்ன இஸ்லாமியர்களை தலைமை ஏற்றுக்கொண்டதா? அப்படி கிடையாதுல்ல. இஸ்லாமிய தத்துவங்களையோ அவர்கள் தலைமைகளையோ ஏற்றுக்கொண்ட இயக்கமா காங்கிரஸ்? அப்படி கிடையாது. சிறுபான்மை மக்களுக்கு பாஜகவை போல அவர்கள் தீங்கிழைக்கவில்லையே தவிர மற்றபடி அவர்கள் பெரிய அங்கீகாரம் கொடுத்தார்கள் என்று கூட நம்ம நடைமுறையில சொல்ல முடியாது. சிறுபான்மை மக்களுக்கு தீங்கிழைச்சதா பாஜக எப்படி நீங்க சொல்லுவீங்க? பாஜக தீங்கு இழைக்கவில்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதை சொல்லுங்க. இல்ல, சிறுபான்மை மக்களுக்கு தகுந்த இடம் கொடுக்கணும், அமைச்சர் இடம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே மாநிலமாக இருந்த காஷ்மீரை யூனியனாக மாற்றியதற்கு என்ன காரணம்? ஏன் 370 என்கிற சிறப்பு அதிகாரத்தை நீக்கியதற்கு என்ன காரணம்?
பல்கிஸ் பானை வந்து பாலியல் வன்புணர்வு செய்ததற்கு என்ன பின்னணி, எதற்காக வந்து நீங்கள் வந்து காஷ்மீரிலே வந்து ஒரு ஆசிபா என்கிற சிறுமி எதற்கு வன்புணர்வு செய்தீங்க, ஏன் குஜராத் கலவரத்தில் நீங்க ஈடுபட்டீங்க, பாஜக தானே அந்த கலவரத்திற்கு காரணம், ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு குவித்தீர்களே நீங்க குஜராத்ல, பல ஆயிரம் பேரை வந்து சொந்த நாட்டிலேயே சொந்த மண்ணிலேயே அகதிகளாக மாற்றினீங்களே, அதை வந்து பிபிசி வந்து ஆவணப்படமாக எடுத்த போது அவர்கள் மீது நீங்க ரைடு போட்டீங்களே, வருமான வரித்துறையினுடைய இதை வந்து உடனடியாக நீங்கள் ஏவி விட்டீர்களே, இதெல்லாம் வந்து நீங்க இஸ்லாமியர்களுக்கு தீங்கு செய்தீர்கள் என்பது உலக நாட்டுக்கே தெரியும். உலக ஊடகங்கள் ஒப்புக்கொள்கிறது. இந்திய ஊடகங்களால வந்து விலை போனதுனால அதை பற்றி பேச மறுக்கிறது. ஆனால் வெளிநாட்டு சக்தியோடு சேர்ந்து எதிர்க்கட்சிகள் தன்னை வீழ்த்த நினைக்கின்றன அப்படின்னு மோடி நேரடியாக சொல்றாரு. வெளிநாட்டிலே ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்கிறது. அதனால வெளிநாட்டு சக்தி என்று அவர் ஆர்எஸ்எஸ் குறிப்பிட்டாரா அல்லது வந்து வேற எந்த அமைப்பை குறிப்பிட்டார் என்பதை அவர் வெளிப்படையாக சொல்லாத காரணத்தினால ஆர்எஸ்எஸ் கூட மோடியை வீழ்த்துவதற்கு தயாராகிவிட்டது என்பதை அவர் சூசகமாக சொன்னார் என்று நான் வெளிநாட்டில் இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்கள், முக்கியமாக வெளிநாட்டு கட்சிகள் இதெல்லாம் சேர்ந்து இங்கு மோடி ஆட்சி வந்துவிடக்கூடாது அப்படின்னு திட்டம் திட்டுறாங்க. அதுல எதிர்கட்சிகள் கூட்டணி இருக்காங்க. அவர்கள் எல்லாம் வீழ்த்துகிற அளவுக்கு இவர் வலிமையற்றவராக இருக்கிறார் என்று சொன்னால் இவர் மிகப்பெரிய வலிமை மிக்க தலைவர், இவர் வந்து 56 இன்ச்சு, அவர் பயங்கரமான ஆளு எல்லாம் சொன்ன பிம்பங்கள் எல்லாம் பொய்யானது என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார் என்று அர்த்தம். வெளிநாட்டு சக்திகளால் மோடியை வீழ்த்த முடியும் என்றால் மோடி வலிமையான தலைவர் என்பது இவ்வளவு காலமாக சொல்லப்பட்ட நாய் தோளில் வடிகட்டின அயோக்கியத்தனமான பொய் என்பதை அவர்களே ஒப்புக்கொண்டார்கள் என்று அர்த்தம். அப்படி இல்லை, எதிர்கட்சியுடைய திட்டங்களை அவர் வெளிப்படுத்துறாரு. ஏங்க எதிர்கட்சியினுடைய வேலையே இந்த மாதிரியான பாசிச ஆட்சியை வீழ்த்துவதுனுங்க. அது என்ன வெளிநாட்டு சக்தியை உள்நாட்டில் இருக்கிற ஓட்டு போட்டு அவர் காலியாக மாட்டாரா? வெளிநாட்டில இருந்து அவனுக்கு ஏதாவது ஓட்டுரிமை இருக்கிறதா? வெளிநாட்டில இருந்து எப்படி வெளிநாட்டில இருந்து வருவான்? ஒருவேளை சீனாவை சொல்லுகிறாரா என்று தெரியவில்லை. ஏன்னால் அருணாச்சல பிரதேசத்தின் வழியாக பல லட்சம் சதுர அடிகளை வந்து சீனா ஆக்கிரமிப்பு செய்து பெயர்கள் எல்லாம் சூட்டி விட்டாங்க இல்லையா? ஒருவேளை சீனாவை பார்த்து வந்து வெளிநாட்டு சதி என்று அஞ்சுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த நிகழ்ச்சியும் கருத்திலே உரிமைக்காக திரு ராஜகம்பீரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.